பில்கேட்ஸை பற்றி ஒரு ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்ட விஷயம்தான். சின்ன வயசில் அவர் இருக்கும் போது அவர் கூட இருந்தவங்க கூட படித்தவங்க எல்லாருமே அவரை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு குறையை சுட்டி காட்டிக்கிட்டு இப்படியே இருப்பாங்களாம். அவரும் அந்த குறையை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக அவர் இருக்கார் பில்கேட்ஸ். ஆனால் குறை சொன்னவங்களாம் அவர் கம்பெனியில் ஊழியர்களை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இவர் பெரிய பில்கேட்ஸான்னு கேட்குறீங்க அதானே? இல்லை, அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. சும்மா கேள்விப்பட்ட விஷயம், சும்மா ஒரு ஃப்ளோவில் இந்த குட்டி கதை மாதிரி வந்துருச்சு. மன்னிப்போம், மறப்போம். ஒரு சின்ன விஷயம்தான். ரொம்ப அவையா போய் ஏன் பேசுறான்னு நினைக்க வேணாம். பல்லாண்டு வாழ்க அப்படின்ற ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதையே கொடூரமான 6 கொலை கைதிகளை திருத்துறது தான் கதையே. அதில் ஒரு சீனில் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிண்டலாக பேசிட்டு போவாங்க. இந்த 6 கைதிகளை திருத்திட்டீங்கன்னா இந்தியாவே திருந்திருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இந்தியா மேப் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகத்தை வரைஞ்சி அதை தாறுமாற கிழிச்சு கீழே போட்டுட்டு சொல்லுவாரு, அதில் அந்த இந்தியா மேப்பை ஒன்னா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஒன்னா சேர்க்கறதுக்கு அவங்களால முடியாது. உடனே சொல்லுவார், அந்த மனுஷனோட முகத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது 2 கண்ணு, இது காது, மூக்கு அப்படின்ட்டு ஒன்னா சேர்த்துருவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்பாரு. இந்தியா மேப் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்ற அந்த டயலாக் தான், ஒரு மனுஷ முகத்தை சரி பண்ணா இந்தியா மேப்பே சரியாயிடுது, ஒவ்வொரு மனுஷனையும் சரி பண்ணா ஏன் இந்தியாவே சரியாக கூடாது.